பிப்ரவரி 1ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. காரணம், மத்திய பட்ஜெட் தாக்கல். தமிழ்நாட்டிலும் மத்திய பட்ஜெட் தாக்கல் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட் தாக்கலில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கான வரி, தொழில் முனைவோர்களுக்கான வரி, வருமான வரி, உணவிற்கான வரி என அனைத்து வரிகளின் விவரங்களும் மத்திய பட்ஜெட் தாக்கலின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது. மேலும் கல்வித்துறை, மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை என மக்களுக்கு தேவைப்படும் பல்வேறு துறைகளை மேம்படுத்த புதிய திட்டங்களை கொண்டு வரவும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதில் வருமான வரியின் உச்சவரம்பு குறித்த எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறது. எப்படி இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் மத்திய பட்ஜெட் தாக்கலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனவோ அதே போலவே தமிழ்நாடும் மத்திய பட்ஜெட் தாக்கலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பது 82 ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருக்கும் ரயில் பாதை திட்டம்தான். 1905ஆம் ஆண்டு முதல் 1936ஆம் ஆண்டு வரை ஆங்கிலேயர் ஆட்சியில் திருப்பத்தூர், பர்கூர் வழியாக கிருஷ்ணகிரி வரை ரயில் போக்குவரத்து சேவை இருந்தது. போதிய வருமானம் இல்லாமல் 1942ஆம் ஆண்டு இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இந்த வழித்தடத்தில் ரயில் பாதை இருந்த இடம் தெரியாமல் போனதாக பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் என்னவென்றால், தமிழ்நாட்டிலேயே மாவட்ட தலைநகரத்தில் ரயில் நிலைய தொடர்பு இல்லாத ஒரே மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி நகரம். இந்த நகரத்தில் மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஹெட் குவார்ட்டரில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மட்டும்தான் ஹெட் குவார்ட்டரில் ரயில் நிலைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. 1937 இங்கே ரயில் நிலைய தொடர்பு இருந்தது. அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு இங்கே அது அகற்றப்பட்டு விட்டது. அது இந்த பட்ஜெட்டில் பல ஆண்டு காலமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே கோரிக்கை, கிருஷ்ணகிரிக்கு ஜோலார்பேட்டையிலிருந்து ஒசூருக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் தொடர்பு பாதை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. மக்களின் 82 ஆண்டுகால கோரிக்கையான ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூருக்கு ரயில் பாதை திட்டம் நிறைவேறாததால் மாவட்ட தலைநகரமாக உயர்ந்துள்ள கிருஷ்ணகிரி வளர்ச்சியில் பின்னடைவை சந்தித்து வருவதாக வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி என்பது ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை. நானே கடந்த 28 ஆண்டுகளாக இது போராடி வருகிறேன். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்தேன். அதற்கு முன்பும் டெல்லியிலே சந்தித்தேன். இப்பொழுதும் குடியரசு தின விழாவிலே பார்த்தேன். இன்றைக்கு என்ன நிலவரம் என்று சொன்னால், 2400 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ரயில்வே துறையால் ரயில்வே அமைச்சரிடம் அந்த அறிவிக்கை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், டிபிஆர் இடம் வந்திருக்கிறது, அது சரிபார்க்கப்பட்டு விரைவிலேயே மத்திய அரசாங்கத்திற்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு முன்பாக மத்திய அரசாங்க அமைச்சரவைக்கு அனுப்புவதற்கு முன்பாக நிதி ஆயோக், ஏன்னா பணம் கொடுக்கறது நிதி ஆயோக்ல தான், அந்த நிதி ஆயோக் துறையிலே இதை சமர்ப்பிக்கப்பட போகிறோம். அவர்களுடைய அனுமதி கிடைத்த பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்புவோம். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான ரயில் திட்டம் இந்த பட்ஜெட்டிலும் இடம்பெறாது என்பது நமது நியூஸ் 7 தமிழ் கள ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. பட்ஜெட் வெளியாக உள்ள நிலையில் தற்போது வரை திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் ரயில்வே கனவு காணல் நீராகி போயுள்ளது. கிருஷ்ணகிரி மக்களின் ரயில்வே கனவு பலிக்க வாய்ப்பிருக்கிறதா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் திருலோகச்சுந்தர்.